எங்களுக்கு வாழ்வாதாரம் இதானே. இதை விட்டு போனா எங்களுக்கு வேற வழியே இல்லை. எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா காத்தோட வாசம் காடெல்லாம் பாசம் ஊத்தாட்டம் உரப்பே உருதையா சால் சாப்பு வேணா வந்து நில்லையா. அம்மா இந்த ஊர் பேர் என்ன வருங்கம்மா? இந்த ஊர்ல எத்தனை ஆண்டு காலமா நீங்க இருக்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச இப்போ 80 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சரி. எங்கள் ஆயுதாப்பே இருந்து அவங்க இருந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கு 42 வயசு ஆகுது. சரி. உங்க அப்பா இருந்து இந்த ஊர்ல இருந்தாரா? அப்பா இந்த ஊர்ல. உங்க தாத்தா? எங்க தாத்தா இந்த ஊர்ல. இப்போ 3 தலைமுறையா இருக்கீங்களா? எங்க தாத்தா இருந்து எங்க தாத்தா எத்தனை தலைமுறையா இருக்கிறீங்க? எங்க அப்பா இருந்து எங்க அப்பா தாத்தா இருந்ததால ஒரு தலைமுறை. அப்ப அவங்க குழந்தை எடுத்து அது ஒரு தலைமுறை. அவங்க பேரம் பேச்சு பார்த்து அது ஒரு தலைமுறை. போய் நாங்க வந்து பேரம் பேச்சு எடுத்துட்டோம். அப்ப 5 தலைமுறை ஆயிடுச்சு. 5 தலைமுறை நீங்க ஊர்ல இருக்கிறீங்க? தலைமுறையா இங்கதான் இருக்கிறோம். சரி சரி. இங்க இருக்கிறப்ப இந்த பாரதி வந்து இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆதார் அட்டை சரி போன் கேமரா விட்டு எல்லாம் தரவை எடுத்தாங்க. சரி. தரவை எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லி எடுத்தாங்க, பட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. பட்டா கொடுக்க போறோம்னு எடுத்தாங்களா? கொடுக்க போறோம்னு எங்கள்கிட்ட ஆதார் அட்டை பூரா வசூல் பண்ணிட்டாங்க. சரி. ஆதார் அட்டை பூரா ஊருக்காரங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த ஊர் வந்து அவங்க வந்து விளம்பரமாகி அவங்க வனப்பறை ஆக்கிட்டாங்க. சரி சரி. ஆக்கிட்டு கடைசியில் இப்போ பார்க்க போனா நீங்க வெளியாகணும், இது வந்து எங்க இடம், நீங்க ஆக்கி கொடுத்து இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நாங்க இதை விட்டு போக மாட்டோம். எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சேருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா